வந்து அதிமுகவுக்கு வந்து கரெக்டான தலைவர் அவங்க தான். எத்தனை பேர் வளர்த்து விட்டுருக்காங்க. அவங்க இல்லாமல் அதிமுக கிடையாது. அதிமுக இல்லாமல் அம்மா கிடையாது. எத்தனை பேர் வளர்த்து விட்டுருக்காங்க. இப்போ இல்லை அமைச்சர் எம்எல்ஏவும் அம்மாவோட நன்றி மறந்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்தாங்களே தான் நம்ம கட்சியை கைப்பற்ற முடியும். திமுகவோட அகத்தி வந்து ரொம்ப அகைதாகிட்டு இருக்கு. அம்மா வரணும், சின்னம்மா வரணும். நாங்கள் சின்னம்மாவோட எப்பவுமே ஒரு காலத்தில் இருப்போம். அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். என்னுடைய பெயர் வினோத். நான் மதுரை மாவட்டம் அவனியாபுரம். இன்றைய தினத்தில் சின்னம்மா அவர்களை சந்தித்தது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. புதிய கட்சியும் தொடர்கிறார்கள். தமிழ் சார்ந்த பணிகளை தொடர்ந்து செய்யணும். பல்வேறு விதமான நலத்திட்டங்களை அவர்கள் அறிவித்து தமிழ்நாடு மக்களுக்கு பலவிதமான பணிகளை செய்யுமாறு அவர்களுக்கு வெற்றி வாகை இந்த தமிழக மக்கள் கொடுப்பார்கள் என்பது நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்றத்திலிருந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 15 வழக்கறிஞர்கள் சின்னம்மாவை சந்திப்பதற்காக நேற்றும் இன்றும் வருகை இருந்திருக்கிறோம். நேற்று மாலை அண்ணா, எம்ஜிஆர், அம்மா அவர்களுடைய புகைப்படத்தை தாங்கிய ஒரு கட்சி சின்னத்தை சின்னம்மா அவர்கள் பூரிப்புடன் ஆர்வத்துடன் அறிவித்திருக்கிறார்கள். நீங்கள் சின்னம்மா அவர்களே, நீங்கள் உசிலம்பட்டி சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினராக போட்டி போட வேண்டும். உசிலம்பட்டி சட்டமன்றத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களும் அனைத்து அமைப்புகளும் உங்களுக்கு ஆதரவு தந்து சட்டமன்ற உறுப்பினராக ஒரு சபதம் ஏற்றிருக்கிறார்கள். நேற்று அம்மா அவர்கள் சின்னம்மா அவர்கள் தொலைக்காட்சியிலே அந்த கட்சி சின்னத்தை அறிவித்து ஒரு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேட்டி கொடுத்தது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அரசியல் வரலாற்றிலே புரட்டி போட்டிருக்கிறது. உசிலம்பட்டி மக்கள் தெய்வமாக கருதக்கூடிய சின்னம்மா அவர்கள் உசிலம்பட்டியை சேர்ந்த அனைத்து பொதுமக்களும் சின்னம்மாவை சந்தித்து உசிலம்பட்டி சட்டமன்றத்திற்கு நீங்கள் தான் வர வேண்டும். உசிலம்பட்டி சட்டமன்றத்திற்கு இதுவரையிலும் எந்த ஒரு பெரிய ஒரு திட்டத்தை நிறைவேற்றவில்லை. நீங்கள் வந்தால்தான் உசிலம்பட்டி மக்களுக்கு வாழ்வாதாரத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியும் என்று சுமார் 10 நிமிடம் அம்மா அவர்களிடம் சின்னம்மா அவர்களிடம் நேரடியாக தெரிவித்தோம். அவர்களும் செவிசாய்த்து உங்களுக்கு உசிலம்பட்டிக்கு நான் உறுதுணையாக இருப்பேன், உங்களுக்கு ஆதரவு தருவேன் என்று எங்களுக்கு திறம்பட